அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த புது வருடமான 2025ஆம் ஆண்டு புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாக குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு. திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியங்க. இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான் ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறுகிறார். குரு சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்துவிடும் என்பதை கணித்து சொன்னார். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பது இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படைத்திருந்த தொட்டல் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நெருங்கி கொண்டிருந்தது, நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை உணர்ந்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்தது. உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதனை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது. இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. வீட்டில் இறந்தவர்கள் படங்களை தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தையும் முதல் வயதை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன். தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடமே கேட்டார். அதற்கு புன்னகை
புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன? அதுதான் நான் நேரிலேயே எனது முழு பார்வையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தனே, அதனால்தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறில்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார். அதேபோல் நவ கிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளாக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியா ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட கதையாக இருக்கிறது. குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானின் ஆசையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமாக ஒன்று. இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்படிப்பட்ட குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12 பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் ஆகுங்க. இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்குங்க. சற்று கவனமாக இருந்தால் வீடு, வாகனம், பொருள் சேர்த்து கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் செலவுகளை நல்ல விஷயங்களுக்கு மூலதனமாக திட்டமிட்டு செய்யுங்கள். நல்ல விஷயங்களுக்கு மூலதனமாக திட்டமிட்டு செய்யுங்கள். பணவரவு அதிகரிக்கும். அதே சமயம் சுப செலவும் ஏற்படுங்க. சரியான முறையில் திட்டமிட்டு பண செலவு செய்யுங்க. அதே போல் புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுங்க. ஆனால் சிரமத்தின் பேரில் நடக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. பணம் கொடுத்தால் திரும்ப வராது. கடன், அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மேற்கொள்ள வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. 2025ஆம் தேதி முதல் 2026ஆம் வருடம் வரை கவனம் தேவை. தொழில், வேலை விஷயங்கள் நன்றாக இருக்குங்க. நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட எல்லா விஷயத்திலும் அதிக கவனம், எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.